வெல்கம் டு வாய்ஸ் யூஜி தமிழ். திஸ் இஸ் கார்த்தி ஃப்ரம் மதுரை. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ தொடர்ந்து வந்து நம்மளுடைய வாய்ஸ் யூஜி தமிழ் சேனலில் நிறைய நாட்கள் வீடியோ வந்து அப்டேட் பண்ணலை. ஸோ நிறைய ஒர்க்கிங் ப்ராசஸ்னால வீடியோ அப்டேட் பண்ண முடியல. ஸோ இனிமேல் வந்து தொடர்ந்து வீடியோ வரும். நீட்டோடைய ஆன்சர் கீ வந்து இப்போ போய்க்கிருக்கு. ஆல்ரெடி ப்ரொஃபஷனல் வெளியிட்டாங்க. எல்லாருக்கும் தெரியும் சித்தா, ஆயுர்வேதா, யுனானி, ஹோமியோபதி, அதாவது பிஎஸ்எம்எஸ், பிஹெச்எம்எஸ், பியூஎம்எஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிஏஎம்எஸ். ஸோ இந்த 4 மருத்துவ படிப்புகளுக்கு ஆயுர்வேதா, சித்தா, யுனானி, ஹோமியோபதி, இந்த மருத்துவ படிப்புகளுக்கு கண்டிப்பாக நீட் மார்க் அடிப்படையில் தான் ஒரு ஸ்டேட்டுக்குள்ளே இருந்தாலும் சரி, ஆல் இந்தியா லெவலையும் கவுன்சிலிங் கலந்தாய்வு எம்பிபிஎஸ் பிடிஎஸ்க்கு நடக்கிற மாதிரி தான் நடக்கும். ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்குறது வந்து லாஸ்ட் இயர் வந்து ஆல் இந்தியா கவுன்சிலிங், அதாவது ஆயுஷ்கான ஆல் இந்தியா கவுன்சிலிங்கோடைய ஸ்கெடியூல். நான் ஏன் இந்த ஸ்கெடியூலை சொல்லியிருக்கேன்னா, இந்த வருஷம் புதுசாக வந்து ஆயுஷ் கோர்சஸ்க்கு அப்ளை பண்ணுறவங்களுக்கு எப்படி வந்து இந்த ஆயுஷ் கோர்சஸ் கவுன்சிலிங் நடக்கும் அப்படின்ற ஒரு ஐடியா இருக்காது. சித்தா, ஆயுர்வேதா, யுனானி, ஹோமியோபதிக்கு எப்படி சார் நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். ஸோ தமிழ்நாட்டை பொறுத்தவரையும் வந்து ஸ்டேட் கோட்டா தனியாக நடக்கும். அதாவது எம்பிபிஎஸ்க்கு எப்படி நடக்குதோ அதே மாதிரி ஸ்டேட்குள்ளே ஒரு கவுன்சிலிங் நடக்கும். நீட் மார்க் அடிப்படையில் தான் நடக்கும். அதே மாதிரியே வந்து எம்பிபிஎஸ் பிடிஎஸ்க்கு ஆல் இந்தியா லெவல் எப்படி கவுன்சிலிங் நடக்குமோ அதே மாதிரியே ஆயுஷ், சித்தா, ஆயுர்வேதா, யுனானி, ஹோமியோபதி 4 மருத்துவ படிப்புகளுக்கும் இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா காலேஜஸும் அதில் பார்ட்டிசிபேட் பண்ணி அதில் நீங்களும் கலந்துக்கலாம் நீட் மார்க்கை வச்சு. ஸோ இந்த ஏஏசிசி இந்த வெப்சைட், அதாவது ஆயுஷ் அட்மிஷன் கவுன்ஸ், அதாவது சென்ட்ரல் கவுன்சிலிங் கமிட்டின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இந்த வெப்சைட் மூலயமா தான் நடக்கும். ஸோ இதுக்கு எப்படி ப்ராசஸ் அப்படின்னா, இப்போ எப்போ நடக்கும்னு கேட்டிங்கன்னா, தமிழ்நாடு மட்டும் இல்லை, இந்தியாவில் இருக்கக்கூடிய எம்பிபிஎஸ் பிடிஎஸ் கவுன்சிலிங் வந்து ஒரு 2 கவுன்சிலிங் முடிஞ்சதுக்கப்புறம் தான் இந்த ஆயுஷ் கோர்சஸ்க்கான கவுன்சிலிங் நடத்துவாங்க. ஏன்னா நிறைய பேருக்கு வந்து எம்பிபிஎஸ் பிடிஎஸ் கிடைக்காத மாணவர்கள், மாணவிகள் வந்து தான் அடுத்து அந்த நீட் மார்க்கை வச்சு என்ன பண்ணுன்னு பார்க்குறப்ப ஆயுஷ் கோர்சஸ்க்கு அப்ளை பண்ணுவாங்க. அதனால வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 மாதத்துக்கு அப்புறம் தான் அந்த கவுன்சிலிங் நடக்கும். அதாவது நீட்டோடைய ரிசல்ட் வந்து தமிழ்நாடு எம்பிபிஎஸ் பிடிஎஸ் கவுன்சிலிங், அதே மாதிரி ஒவ்வொரு ஸ்டேட் கவுன்சிலிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் இந்த ப்ராசஸ் நடக்கும். அதுக்கு முன்னாடி என்ன நடக்கும்னா, ஒவ்வொரு ஸ்டேட் கோட்டாக்குள்ள அப்ளிகேஷன் மட்டும் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் வந்து நீங்கள் ஆயுஷ் கோர்சஸ்க்கு தனியாக நீங்கள் ஸ்டேட் கோட்டாக்குள்ளேயும் ஒரு ஃபார்ம் வந்து அப்ளை பண்ணணும். அந்த ஃபார்ம் பார்த்தீங்கன்னா நீங்கள் கைப்பட ஃபில் பண்ணி சென்னைக்கு அனுப்புகிற மாதிரி இருக்கும். அதில் என்னென்ன கோட்டா வரும்னா, தமிழ்நாடு கவர்மெண்ட் சீட் கோட்டா வரும். அதே மாதிரியே வந்து ஆல் இந்தியா கோட்டா அதில் தனியாக வரும். ஏன் வந்து சார் இங்கேயே ஆல் இந்தியா கோட்டா இருக்குது, தமிழ்நாட்டுக்குள்ளே இன்னொரு ஆல் இந்தியா கோட்டா இருக்குது, அது என்னன்றது உங்களுக்கு நான் வீடியோ எண்டில் சொல்கிறேன். அதே மாதிரி மேனேஜ்மெண்ட் கோட்டா, இது வந்து தனியாக ஸ்டேட் கோட்டாக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த சீட்டு. இதே நீங்கள் ஆல் இந்தியா கோட்டாக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணணும்னா அது தனி ப்ராசஸ். ஸோ அதுதான் நீங்கள் வீடியோவில் பார்க்குறீங்க பார்த்தீங்களா. ரவுண்ட் 1, ரவுண்ட் 2, ரவுண்ட் 3, ஸ்ட்ரே ரவுண்ட் வரையும் வந்து இந்த ஏஏசி இவங்க தான் நடத்துவாங்க. அதாவது சென்ட்ரல் கவுன்சிலிங் வந்து சென்ட்ரல் கமிட்டி தான் நடத்துவாங்க. ஓகேவா? ஸோ இது வந்து தனி ப்ராசஸ். தமிழ்நாடு ஸ்டேட் மட்டும் என்னன்னா டிஃப்ரெண்டாக வந்து ஒரு கவுன்சிலிங் நடத்துவாங்க. அதாவது எல்லா ஸ்டேட்டையும் கம்பேர் பண்ணுறப்ப தமிழ்நாட்டில் கவர்மெண்ட் சீட்டை கவர்மெண்ட் பாதி, அதாவது தமிழ்நாடு ஸ்டேட் கவர்மெண்ட்டும் சென்ட்ரல் கவர்மெண்ட் பாதி பாதி பிரித்து, இது ஸ்பெஷல் எல்லா ஸ்டேட்டுமே பாதி பாதி பிரித்து நடத்துவாங்க. அதே மாதிரியே எல்லா ஸ்டேட்ல இருக்க செல்ஃப் ஃபைனான்சிங் சீட் இருக்கு பார்த்தீங்களா, செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜ் சீட்டு, அது வந்து ஏஏசிசி மட்டும் தான் அதாவது நடத்துவாங்க. அந்த சீட்டை அவங்கள நடத்திக்கிடுவாங்க பாதிக்கு பாதி. ஆனால் தமிழ்நாடு மட்டும் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த சீட்டை வந்து ஏஏசி சென்ட்ரல் கவுன்சிலிங் வந்து அந்த காலேஜஸோடைய செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜஸ் மட்டும் என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம தமிழ்நாடு தனியாக இண்டிவிஜுவலாக ஆல் இந்தியா கோட்டான்னு சொல்லிட்டு ஒரு அப்ளிகேஷனை போட வச்சு அதுக்கு ஒரு ரேங்க் லிஸ்ட் கொடுத்து அது மூலயமா ஃபில் பண்ணுறாங்க. அந்த ஆல் இந்தியா கோட்டாக்கு மட்டும் எல்லா ஸ்டேட்காரங்களும் தமிழ்நாட்டுக்குள்ளே அப்ளை பண்ணலாம். ஸோ என்னடா ரொம்ப ஒரு மாதிரி சொல்கிறீங்க, எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்னா, நான் அடுத்த ஒரு வீடியோவில் நான் சொல்கிறேன். இப்போதைக்கு கவுன்சிலிங் எப்படி நடக்கும்னா, நமக்கு எம்பிபிஎஸ் பிடிஎஸ் கவுன்சிலிங் முடிஞ்சு 2 ரவுண்டு முடிஞ்சதுக்கப்புறம் தான் நடக்கும். அதே மாதிரியா தமிழ்நாடு ஸ்டேட்டுக்கு தனியாக அப்ளிகேஷன் போடணும், ஆல் இந்தியா கோட்டாக்கு தனியாக ஆன்லைனில் ப்ராசஸிங் நடக்கும். அதெல்லாம் வந்து வீடியோ வந்து நான் உங்களுக்கு அடுத்தடுத்து அப்டேட் பண்ணுவேன். தொடர்ந்து நம்மளுடைய சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப் ஒன்று இருக்குது, லாஸ்ட் இயர்லேருந்து அந்த குரூப் ஃபாலோ பண்ணிக்கிறாங்க. அந்த வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கை வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ்.